வணக்கம் நண்பர்களே. சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெடி. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடலை எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, ஆனியன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. கொஞ்சம் பூண்டு, 2 வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை எப்படி இருக்கு பாருங்க வெயிலுக்கு. வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது. ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிடுச்சு. கொஞ்சம் தக்காளி போட்டுடலாம். 2 தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. தக்காளி வணங்கட்டும் கொஞ்சம் நல்லா. அதுக்குள்ள இதான் இங்கே வச்சிருக்கேன் பாருங்க சிக்கன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, ஒரு அரை தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. நான் ஒரு அரை மணி நேரம் முன்னையே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கமகமான வாசனையாக இருக்குது. கூடவே இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியும் போட்டுக்கணும். போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் வச்சுருங்க. இப்படி இருக்கு பாருங்க. அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம் போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. வணங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடுறேன். அந்த சிக்கனில் கொஞ்சம் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். மீதி இருக்கிறது இதுக்கு போடுறோம். போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இது 1/2 கிலோ சிக்கன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போதும். இதில் போட்டு கொஞ்சம் கலக்கி இருக்கிறோம். இந்த சிக்கன்லேயே போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால ரொம்ப காரமாக இருக்கும். போட்டால் இது மட்டும் போட்டால் போதும். இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா இதில் கொட்டிடுறோம். இதில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். அருமையாக வந்துட்டு நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. தண்ணி கொஞ்சம் நேரம் போய் ஊற்றணும். எண்ணெய் இதில் வெங்காயம் வணங்குறதுக்கு ஊற்றிருக்கிறேன். அதுபோக சிக்கனில் கலக்கி வைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகுது. கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் விட்டு வருது பாருங்க. அப்படியே இருந்துச்சு. இப்போ அப்படியே எண்ணெய் இருக்கிற எண்ணெய் எல்லாம் எடுத்து சிம்பிள் மெத்தட் தான். சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது வணங்கட்டும். தேங்காயும் முந்திரியும் அரைச்சிட்டு வரேன் நான். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வேகணும்ல கிரேவி. பார்த்தீங்களா இதே எப்படி வந்துருச்சுன்னா அந்த தேங்காயும் முந்திரியும் ஊற்றினோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. சிக்கனே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட. 3/4 பதம் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் முந்திரி அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நல்லா கெட்டியாயிடும். இது ரெண்டும் ஊற்றும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக. இதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு சிக்கன் கிரேவி பார்க்கவே சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கு. இதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.